ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், மீன் குழம்பு சுவையாக டேஸ்ட்டாக மாங்காய் போட்ட மீன் குழம்பு எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க. மீன் குழம்பு செய்கிறதுக்கு கிழங்கா மீன் எடுத்துருக்கேங்க. அதை ஆல்ரெடி நல்லா க்ளீன் பண்ணி உப்பு மஞ்சள் பொடி மிளகா பொடி போட்டு வச்சுருக்கேன். நெக்ஸ்ட்டு வந்து இப்போ மாங்காய் சீசன், மாங்காய் போட்டு செஞ்சால் செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க. நம்ம இப்போ வந்து மீன் குழம்பு செய்ய என்னென்ன தேவைன்னு பார்த்தா, தாளிப்புக்கு வந்து கடுகு, சீரகம், அப்புறம் வந்து வெந்தயம், அப்புறம் வந்து மஞ்சப்பொடி, அப்புறம் கருவேப்பிலை, அப்புறம் தக்காளி, பெரிய தக்காளி 2, அப்புறம் ஒரு பெரிய வெங்காயம் 1, அப்புறம் மாங்காய் கட் பண்ணி வச்சுருக்கேங்க. இது எல்லாம் தான் நமக்கு வந்து தேவை. மாங்காய் போட்டு செஞ்சிங்கன்னா குழம்போட சுவையே வந்து சூப்பராக இருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். அப்புறம் வந்து மெயினாக புளி வந்து நமக்கு தேவைங்க. ஒரு பெரிய எலுமிச்சைப்பழம் அளவு ஊற வச்சு எடுத்துக்கணும். அப்புறம் நம்ம மீன் இப்போ வந்து நம்ம செய்ய ஆரம்பிக்கலாம். ஒரு வாணலில் வந்து ஒரு 2 கரண்டி வந்து ஆயில் ஊற்றணுங்க. அதுக்கப்புறம் வந்து அந்த எண்ணெய் சூடானதுக்கப்புறம் நம்ம தாளிப்பு வச்சுருக்கோம் இல்லைங்களா, அதை வந்து நம்ம ஆட் பண்ணுங்க. அதை ஆட் பண்ணி அது கொஞ்சம் பொரிஞ்ச உடனே, அது கொஞ்சம் டைம் ஒரு ஜஸ்ட் ஒரு 1 or 2 செகண்ட்ஸ் தான் ஆகும். ஆயில் ஹீட் ஆகிடுச்சுன்னா அது வெடிச்சிரும். இப்போது அது வெடித்த உடனே நமக்கு தேவையான இன்க்ரீடியண்ட்லாம் ஆட் பண்ணிக்கலாம். கருவேப்பிலை போடணுங்க. நெக்ஸ்ட்டு கருவேப்பிலை போட்டு அது பொரிஞ்ச உடனே நம்மளுடைய ஆனியன் இருக்குது இல்லைங்களா, அதை நெக்ஸ்ட்டு ஆட் பண்ணணும். ஆனியன் ஆட் பண்ணிவிட்டு நல்லா வதங்கணுங்க. மெயினாக ஒவ்வொரு ஸ்டெப்லேயும் வந்து நம்ம நல்லா வதக்கிடணும். அந்த பச்சை வாசம் போகிற அளவுக்கு நல்லா வதக்கிட்டிங்கன்னா உங்கள் குழம்பு வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. ஆனியன் வந்து நல்லா ஒரு கண்ணாடி பதத்துக்கு வதங்கணும். அதாவது ரொம்ப கருகக்கூடாது, பட் கண்ணாடி பதத்துக்கு வதங்கணும். நெக்ஸ்ட்டு தக்காளி போட்டு, தக்காளியும் அதே மாதிரி தான் வதங்கணும். இப்போ வேணால் நம்ம லைட்டாக உப்பு கூட ஆட் பண்ணிக்கலாம் வெங்காயம் தக்காளிக்கு. நான் ஆல்ரெடி புளியிலே வந்து உப்பு போட்டதுனால இப்போ நான் ஆட் பண்ணலை. கொஞ்சம் பாதி உப்பு புளியில் போட்டிருக்கேன், மீதி பாதி அப்புறம் போட்டுக்கலாம் அப்படின்னு. இப்போது தக்காளியும் நல்லா வதங்கிடுச்சு. ஸோ வந்து புளி கரைசல் வந்து ஊற்றிட்டேன். ஸோ வந்து இப்போது இதுவும் நல்லா கொதிக்கணுங்க. அந்த பச்சை ஸ்மெல்லு வந்து போகணும். அப்போ தான் வந்து உங்களுக்கு குழம்பு வந்து டேஸ்ட்டாக இருக்கும். சாதத்துக்கு போட்டிங்கனாலும் நல்லாயிருக்கும். இப்போ நல்லா கொதிக்குது பார்த்திங்களா. நம்ம புளி ஊற்றி கொதிச்சதுக்கப்புறம் நம்ம இதுக்கு இப்போ வந்து நமக்கு காரத்துக்கு ஏற்றபடி மிளகா பொடி போடணும். நான் 2 ஸ்பூன் வீட்டில் அரைச்ச மிளகா பொடி தான் போட்டிருக்கேன். அதுவும் நல்லா கொதிக்கணுங்க. நம்மளுடைய குழம்பு, மீன் குழம்பு டேஸ்ட் வர்றதுக்கு காரணமே ஒவ்வொரு இன்க்ரீடியன்ட் போட்டு நல்லா கொதிக்க விடணும். இப்போ நான் உப்பு வந்து புளியில் ஆல்ரெடி போட்டிருக்கேன். பாதி உப்பு போட்டேன். இப்போ குழம்புக்கு தேவையான மீதி உப்பும் போட்டாச்சு. இப்போ பாருங்கள் நல்லா கொதிக்குது. இந்த ஸ்டேஜில் நம்ம மாங்காய் இருக்குது இல்லைங்களா, அதை போட்டு கொஞ்சம் நல்லா கிளறி விடணும். அது மாங்காய் போட்டு ஒரு 3 மினிட்ஸ், ஏன்னா மாங்காவும் சாஃப்டாக தான் இருக்கும், நல்லா வெந்துடும். அதுக்கப்புறம் வந்து நம்ம ஃபைனலாக நல்லா கொதிக்குது பாருங்கள். கொதித்ததுக்கப்புறம் ஃபைனலாக நம்மளுடைய ஃபிஷ்ஷை போடலாம். அதுக்கப்புறம் ஜஸ்ட்டு அந்த மீனோட பொறுத்து இருக்குங்க. சில மீன் வந்து 2 மினிட்ஸில் வெந்துடும், சில மீன் வந்து 3 மினிட்ஸ் 4 மினிட்ஸ் ஆகும். இந்த மீன் வந்து ஒரு 3 மினிட்ஸ் நான் வந்து நல்லா ஹை ஃப்ளேம்லே கொதிக்க வச்சேன். நல்லா வெந்துருச்சுங்க. எல்லாமே ஒரு மீன் குழம்புனா அவ்வளோ டேஸ்ட் வந்துடுச்சு. இப்போ பாருங்கள், நம்மளுடைய மீன் செம்மையாக டேஸ்ட்டாக இருக்குது. ஃபைனலாக நம்மளுடைய மீன் குழம்பு சூப்பராக ரெடி ஆகிடுச்சுங்க. பக்குவமாக எல்லாமே நல்லா கொதிச்சிருச்சு. இப்போது சுட சுட சாதத்தில் இதை போட்டு சாப்பிட்டிங்கன்னா செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க.